ஹாய் ஹலோ வெல்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது குட். இந்த படம் 2024 ரிலீஸ் ஆனிச்சு. இதோட மூவி டைரக்டர் வெங்கட் பிரபு அண்ட் மியூசிக் டைரக்டர் யுவன் சங்கர் ராஜா. இதில் விஜய், ஸ்னேகா, மீனாட்சி சௌத்ரி, பிரபுதேவா, பிரசாந்த், அஜ்மல், மோகன் இவங்க எல்லோரும் நடிச்சிருக்காங்க. மோகன் வந்து நெகட்டிவ் ரோலில் நடிச்சிருப்பார். விஜய்க்கு ஃப்ரெண்ட்ஸாக வந்து பிரசாந்த், பிரபுதேவா அண்ட் அஜ்மல் ஆக்ட் பண்ணியிருப்பாங்க. இவங்க வந்து ஒரு சிபிஐ ப்ரொடக்ஷன் மாதிரி தான் இவங்க வந்து வேலை பார்த்துட்ருப்பாங்க. இதில் வந்து ஸ்னேகா வந்து ஆல்ரெடி ஒரு குழந்தை இருக்கும், இன்னொரு குழந்தை வந்து கன்சீவாக இருப்பாங்க. இவங்க ஃபேமிலி நல்லா நார்மலாக சூப்பராக ரன் பண்ணிட்டு போயிருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க விஜயோட ஃபேமிலி. அதே மாதிரி பிரசாந்த் அவங்களுக்கும் ஒரு குழந்தை இருக்கும், லைலா வந்து ஒய்ஃபாக இருப்பாங்க, அவங்க ஃபேமிலி தனியாக காமிப்பாங்க. இதில் வந்து மோகன் நெகட்டிவ் ரோல்னு இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து யுரேனியம் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து இங்கே இந்தியாவிலேருந்து கொண்டு போவாங்க, வெளியில் கொண்டு போகிறதுக்காண்டி போயிட்டுருப்பாங்க. அப்போது அதை வந்து அவர்கிட்டருந்து எடுத்து கொண்டு வந்துடணும், ஏன்னா அதனால் மிகப்பெரிய விளைவுகள் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுக்கிறதுக்காக விஜய், பிரசாந்த் அண்ட் பிரபுதேவா 3 பேரும் போவாங்க. அவங்க வந்து ட்ரெயினில் போயிட்டுருப்பாங்க, அவங்க ஃபேமிலியோடு போயிட்டுருப்பாங்க. அது இவங்க யாருக்குமே தெரியாது, இவர் மட்டும் தான் போகிறாரு அப்படின்னு நினச்சிட்டு அவர்கிட்ட சண்டையெல்லாம் போட்டு அந்த யுரேனியத்தை எடுத்துக்கிட்டு அந்த ட்ரெயினிங் பிளாஸ் பண்ணிட்டு வந்துடுவாங்க. அந்த ட்ரெயின் பிளாஸ்ட் ஆனதில் அவங்க ஃபேமிலி எல்லோரும் இறந்து போயிடுவாங்க. மோகனோட ஃபேமிலி ஃபுல்லாக இறந்து போயிடுவாங்க. அதில் மோகன் மட்டும்தான் தப்பிப்பார். அப்போ மோகனுக்கு ஃபுல்லாக இந்த 3 பேர் மேலேயும் தான் இதாகும், இவங்கள பழி வாங்கணும், நம்ம ஃபேமிலியவே கொண்டுட்டாங்க அந்த மாதிரி. அப்போ பிரபுதேவட்ட ஒரு சுச்சுவேஷனில் அவர் கேட்கும்போது அவர் சொல்லிடுவார், எனக்கு இதுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை, பிளான் போட்டது எல்லாமே விஜய் மட்டும்தான், எனக்கு தெரியாது அப்படி. இன்னொன்று, உன்னோட ஃபேமிலி உள்ளே இருந்தது எங்கள் யாருக்குமே தெரியாதுன்னு சொல்லிடுவார். அந்த பிளான் போட்டு கொடுத்தது விஜய்னால விஜயோட ஃபேமிலியை வந்து பழி வாங்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு இதில் இருப்பார் மோகன். இதில் ஸ்னேகா விஜய் எல்லோரும் ஹாப்பியாக ஜாலியாக ஒரு ஃபேமிலி போயிட்டு தான் இருக்கும். அப்போ ஒரு தடவை இவங்க ஒரு வேலை விஷயமா கோவா போகிற மாதிரி இருக்கும். அப்போ இவர் ஃபேமிலியும் கூட்டிகிட்டு போவார். விஜய் வந்து ஸ்னேகா அண்ட் குழந்தைங்களையும் கூட்டிகிட்டு போவார். போயிருக்கும்போது இவங்கள வந்து சண்டை போட்டு இவங்கள தாக்க வரும்போது அவங்க ஃபேமிலிக்கும் கொஞ்சம் இன்ஜுரி ஆகிற மாதிரி காமிப்பாங்க. அதில் வந்து ஸ்னேகா வந்து கன்சீவாக இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து பிரசவ வலி வந்துடும். அவங்கள கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்கும்போது தன்னோட பையனை எங்களுக்குள்ள, அப்பா எனக்கு கால் வலிக்குது நான் வரலப்பான்னு சொல்லுவான். அதோட சேர்னு ஹாஸ்பிட்டல்லையே ஒரு சேரில் உட்கார வச்சுட்டு, இரு நான் அந்த போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு திருப்பி வரும்போது அந்த பையன் இருக்க மாட்டான். அப்போ இவங்க ஹாஸ்பிட்டல் ஃபுல்லாக தேடுவாங்க, சிசிடிவி எல்லாத்தையும் பார்க்கும்போது சிசிடிவியில் ஒரு பொம்பளை வந்து அந்த பையனை கூட்டிகிட்டு போகிற மாதிரி காமிப்பாங்க. அந்த பொண்ணு வந்து வெளில கூப்பிட்டு போய் ஒரு ஆம்னி வேனில் உட்கார வைக்கிறது எல்லாமே சிசிடிவியில் பதிவாயிருக்கும். அப்போ இவர் வந்து தேடி போகும்போது பார்த்தா அந்த இது வந்து வேன் வந்து ஆக்சிடெண்ட் ஆன மாதிரியும் அதில் உள்ள குழந்தை வந்து கருகி போய் செத்து போய் கிடக்கிற மாதிரியும் காமிப்பாங்க. அந்த பையனுடைய பேக்காக இருக்கட்டும், ஷூ எல்லாமே இருக்கும். அந்த பையனோடது இந்த ஒரு ஸ்பைடர் மேன் பொம்மை ஒன்று வச்சுருப்பான், அது எல்லாமே அதில் கிடக்கும். அதனால் தன்னோட பையன் தான் இறந்து போயிட்டான் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பார். அதுக்கப்புறம் ஸ்னேகா வந்து கேட்பாங்க, எங்கள் ஜீவன் எங்கே அப்படி. ஜீவன்றது அந்த பையனோட பேர். அப்போ ஜீவன் எங்கே அப்படின்னு கேட்கும்போது இவரால் சொல்ல முடியாது. அதுக்கப்புறம் சொல்லி அவர் வந்து இறந்து போயிட்டாருன்னு சொல்லவும் இவங்க வந்து ஒரு பொம்பளை பிள்ளையோட அதோட விஜயோட வாழ மாட்டாங்க, தனியாக 2 பேர் தனித்தனியாக தான் வாழ்வாங்க. அந்த பொண்ணை மட்டும் போய் ஸ்கூலில் போய் ட்ராப் பண்ணுறது, திருப்பி கூட்டிகிட்டு வர்றது, அந்த மாதிரி வேலை மட்டும் இவர் பார்த்துட்ருப்பாரு. கிட்டத்தட்ட 20 வருஷத்துக்கு மேலே ஆயிரும். அப்போ இவர்கிட்ட வந்து ஒரு ஹெல்ப் கேட்பாங்க கவர்மெண்ட்டில், இந்த மாதிரி ஒரு சின்ன வேலை வேண்டி இருக்குது, நீங்கள் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஃபாரினில் தான் ஒரு சின்ன ஒரு விஷயம் பண்ணணும்னு சொல்லவும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இவரும் மாட்டேன்னு சொன்னவர் அப்புறம் ஒத்துக்கிடுவார். போவாங்க, இங்கே போவாங்க, ஃபாரின் போயிடுவார். அப்போ தான் அந்த இறந்து போயிட்டதா சொன்ன தன்னோட பையன் வந்து உயிரோடு தான் இருப்பார். ஏன்னா மோகன் இருக்கார் இல்லையா, அவர் வந்து விஜயை பழி வாங்கணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோடு தான் இருப்பார் இல்லையா. அதனால் அந்த பையனை கடத்தி கூட்டிகிட்டு போயிட்டு இதில் தேவையில்லாமல் ஒரு நார்மலான ஒரு டெட் பாடியை கொண்டு வந்து அவங்க பையன் மாதிரி வச்சுட்டு அது வந்து இறந்து போன மாதிரி ஒரு இதாக சித்தரிச்சிருப்பாங்க. இந்த பையனை கூட்டிகிட்டு போய் வளர்ப்பாங்க. அந்த பையனுக்கு இந்த மாதிரி விஷயங்கள் நடந்ததில் கொஞ்சம் மறந்துடுவான். அதனால் தன்னோட அப்பா யார் என்ன ஏதுன்னு தெரியாது. அதுக்கப்புறம் மோகன் தான் சொல்லுவார், ஒரு சுச்சுவேஷன் அதுக்கப்புறம் சொல்லிடுவார். ஆனால் சொல்லிடுவார், என்னோடய ஃபேமிலி ஃபுல்லாக இருந்ததுக்கு உங்கள் அப்பா மட்டும்தான் காரணம்னு. தன்னோட அப்பாவையே வந்து ஒரு வில்லன் ரேஞ்சில் அந்த பையன் வந்து நினச்சி வச்சுருப்பான். அவனும் விஜயை வந்து பழி வாங்கணும் அப்படி ஒரு எண்ணத்தில் தான் இருப்பான். அதுக்கப்புறம் அங்கேருந்து வேணும்னே அவங்களா இவர் போய் கூட்டிகிட்டு வர மாதிரியே இவங்களே பிளான் பண்ணி கூட்டிகிட்டு வருவாங்க, வந்து இருப்பான். இங்கே வந்து நடக்கிற சில விஷயங்கள், அதாவது சில பல மர்டர்லாம் நடக்கும், அதுக்கெலாம் காரணம் தன்னோட பையன்தான் தெரியாமல் இருப்பார். அதுக்கப்புறம் ஒரு கட்டத்துக்கு மேலே தன்னோட பையன்தான் இதுக்கு காரணம்னு தெரிஞ்சதுக்கப்புறம் தான் பையனாக இருந்தாலும் பரவாயில்ல, அவன் வந்து தண்டிக்கப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட்டில் அந்த பையனை வந்து ஒரு கிரிக்கெட் ஸ்டேடியம் இருக்கும், அந்த ஸ்டேடியத்தில் வச்சு தன்னோட பையனையே சுட்டு கொன்றுவார் விஜய். ஆனாலும் இன்னும் க்ளோனிங்கில் விஜய் மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணிகிட்ருப்பாங்க, அதையும் நம்மளுக்கு லாஸ்ட்டில் காமிப்பாங்க.